வாழ்க்கையில ஒரு பெரிய செல்வந்தரு தங்கிட்ட கேட்கிற பொருள் எல்லாம் இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்குவாரு. அவர் கேட்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் தர்மம் பண்ணுவாரு. இதே இன்னொரு மனிதர் அந்த தெருவிலே வாழுவாரு. ஆனா அவர் தர்மம் பண்ண மாட்டார், அமைதியா இருப்பாரு. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த தர்மம் பண்ணாதவர் தர்மத்து பண்றவர் கிட்ட போய் கேக்குறாரு, நீங்க ஏன் கேட்கறவங்க எல்லாம் எல்லார்கிட்டையும் வாரி வழங்குறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அது என்னுடைய விருப்பம்னு சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, தர்மம் கொடுக்காதவர் என்ன பண்ணணும்னா, தான் தர்மமே பண்ணலைனாலும் பரவாயில்ல, தர்மம் பண்றவங்கள போயிட்டு ஏன் பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது. அதை கேட்காம இருந்தாலே தர்மம் பண்ணாதவங்களுக்கு பெரிய புண்ணியமா இருக்கும். ஏன்னா அந்த தர்மம் பண்றவங்களால 4 பேர் பயனடைகிறாங்க வாழ்க்கையில. அந்த மாதிரி தர்மம் பண்றவங்க போய் ஏன் இவ்வளவு பண்றீங்க அவ்வளவு பண்றீங்கலாம் கேட்காதீங்க. அது அவங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள் கேட்கறதுனால தான் தர்மம் பண்றவங்க கூட பண்ணாத போறாங்க, 4 பேர் பயனடையாம இருக்கிறாங்க. இதை வாழ்க்கையில புரிஞ்சுங்க. நீங்களும் 4 பேருக்கு தர்மம் பண்றது தான் நல்லது, தானம் பண்ணக்கூடாது. நன்றி.